டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மே மாதத்துலேயே வந்திருக்கணும். ஸோ அவங்க ஆனுவல் பிளானரில் கொடுத்துருந்த தகவல் அப்படின்றது அதுதான். ஸோ மே மாதத்துலேயே இதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்துடும். ஆகஸ்ட்டில் தேர்வு நடக்கும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் அவங்க கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது மே மாதத்துலேயும் வரல, ஜூன்லேயும் வரல, இப்போ ஜூலை ஆகிடுச்சு, இது வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரலை. பட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்ற கேள்வி தான் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்படி இல்லைனாலும் இந்த மாதத்தோட இறுதியில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. பட் அப்படி நோட்டிஃபிகேஷன் விடுற பட்சத்தில் உங்களுக்கு வேக்கண்ட் அப்படின்றது அவங்க பிளானரில் கொடுத்துருந்த மாதிரிலாம் இருக்காது. 200 வேக்கண்ட் 250 வேக்கண்ட்லாம் கண்டிப்பாக அந்த ரேஞ்சிலலாம் இருக்காது. மினிமமாக 3000 காலி பணியிடங்களை வரையும் ஃபில்லப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ மினிமமாக 3000 அப்படின்றது குறைந்தபட்சம் தான். என்ன ரீசன்னா, இந்த வருஷம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறவங்க, ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கவங்க, ரிட்டையர்மெண்ட்ஸ் அப்படின்றது நிறைய இருக்குது. இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மே மாதத்துலேயே ஒரு நியூஸ் கட் கூட பார்த்தோம். கிட்டத்தட்ட 25,000 ஆசிரியர்கள் இந்த வருடம் பணியிடை நீக்கம் கிடையாது, அவங்க ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது ஆகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு வேக்கன்சி அப்படின்றது மிகப்பெரிய எண்ணிக்கையில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ பிஜிடிஆர்பியிலே ஆல்ரெடி இருக்கிற ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்வு வேறு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு நியூஸையும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஏன்னா பதவி உயர்வு மூலயமா தலைமை ஆசிரியர்களாக போகிறாங்க. அப்போ அந்த வேக்கண்ட் காலியாக தான் இருக்கும். ரிட்டையர் ஆகிட்டும் நிறைய பேர் 25,000 நபர்கள் அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக பிஜிடிஆர்பி அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஆசிரியர்கள் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சில எண்ணிக்கையில் இருப்பாங்க. அது இல்லாமல் நிறைய இந்த மாதிரியான வேக்கன்சி மூலமாக நிறைய க்ரியேட் ஆகிறது அப்படின்றது அதிகமாகவே இருந்திருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு 3000 காலி பணியிடத்துக்கு மேலே தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மினிமமாக தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மேக்ஸ் இது 3லையும் வேக்கன்சி அதிகப்படியான எண்ணிக்கையில் வரும். அதே போல் தான் ஹிஸ்ட்ரியும். ஸோ ஹிஸ்ட்ரியும் அதிக எண்ணிக்கையில் வர்றதுக்கான சான்சஸ் அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஹிஸ்ட்ரி இந்த ஆசிரியர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட முழு திறமையை இதை வெளிக்காட்டுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஜிடிஆர்பி தேர்வில் உங்களாலையும் வெற்றி பெற முடியும். ஏன்னா கடந்த வருடம் தேர்வு நடந்துச்சு. ஸோ கடந்த வருடத்தில் நிறைய நண்பர்கள் நிறைய பாஸ் ஆகி போயிட்டு நம்மக்கிட்டையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நான் பாஸ் ஆனேன், உங்களோட கைடன்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரியான தகவலும் சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த முறையும் நம்ம சேனல் மூலிமா நிறைய நண்பர்கள் போகணும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதற்கான முழு எஃபர்ட் அப்படின்றத நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. தேங்க்யூ.